மேஷ ராசியில பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலுமே கூட சில பேருக்கு அவங்கள பிடிக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு மிக தெளிவாக சொல்ல போற வீடியோவினுடைய நீள அகலத்தை பத்தி கவலைப்படாம முழுவதுமாக அந்த வீடியோ பாருங்க. மிகச்சிறந்த ஆக பெரிய அறிவியல் தீர்வு, ஆன்மீக தீர்வு, ஜோதிட தீர்வு, உளவியல் தீர்வு தரப்போறேன். மேஷராசி நபர்களோடு நீங்க இனிமேல் இனிமையா பழக முடியும். மேஷராசி ஆண்களை பற்றின வீடியோ. இன்றைக்கு மாலை நேரம் மேசராசி பெண்களை பற்றிய வீடியோ சாயந்தரம் 6 மணிக்கு நான் நம்ம யூடியூப்ல வெளியாக்குறேன், பாருங்க. மேசராசி அப்படிங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது. அதனால முன்கோபமும் அதிக பாசமும் இருக்கும் மேசராசி ஆண்கள்கிட்ட. இது இயல்பு, இதை ஏத்துக்கங்க. அப்பதான் அவங்களோட நீங்க நல்லபடியா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும். இந்த ராசி ஒரு நெருப்பு ராசி அப்படின்னா ஆண் ராசி இந்த மேசராசி ஆண் எப்பயுமே கொஞ்சம் சூடாகவே இருப்பார். பேச்சிலும் செயலிலும் மற்றவங்களை தெறிக்க விட்டுருவாரு. அன்புக்கு கட்டுப்படக்கூடிய இவர் சூடான இரும்புல தண்ணியை ஊத்துனா எப்படி அப்படியே அந்த சூடான இரும்பு குளிர்ந்து போகுது பாருங்க. அந்த மாதிரி சகஜமாகவும் மாறுவார். எவ்வளவு கோபமா இருந்தாலும் அப்படியே சகஜமா மாறுவார். கோபம் மேசராசி ஆணுக்கு வர்றதுங்கிறது ரொம்ப அத்திபுத்த மாதிரி. அப்படியே வந்தாலும் உடனே இறங்கிடுவார். இப்போ என்னன்னா, அவர் எப்பயாவது ஒரு தடவை கோவப்படுறாரா, அது ஸ்ட்ராங்காக கோவப்பட்டு விட்டுருவாரா, அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டே மற்றவங்க மேசராசிக்காரரை திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் குளிர்ந்து விடுவார். மேசராசி ஆண் குழந்தை மாதிரி பெண்கள் மேலே ரொம்ப பாசத்தை வச்சிருப்பாரு. உடனே பெண்கள் மேலே பாசம் வச்சு அதிகமாக பேசுறதுனால அவர் பெண் பித்துன்னு சொல்லி போடுறீங்க நிறைய பேர் மேசராசிக்காரர். அப்படி இல்லை, காமம் தாண்டி அவருக்கு பழக தெரியும் பெண்கள்கிட்ட. நிறைய பெண்கள்கிட்ட அவர் நல்லா சகஜமாக பேசுவார். ஒரு ஆண் மேசராசி ஆண் பெண்கள் மீது பாசம் கொண்டவர். அவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பு உணர்வு இவருக்கு இருப்பதாக பெண்கள்கிட்ட பேசினா அவருக்கு ஒரு சேஃப்டி அவர் ஃபீல் பண்ணுவார். நல்ல தாராளமா இருக்கக்கூடியவர், அற்புதமான நண்பரா இருக்கக்கூடியவர். பாருங்க, படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எதுலையுமே புதிய ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருப்பார். அப்ப இவர் புதுசா கத்துக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்வம், அதாவது கத்துக்கிறதுல ஆர்வம் குறைஞ்சவங்களுக்கு இவரை பார்த்தா எப்படி தெரியும், ரொம்ப பண்ணுறான் அப்படின்னு சொல்லி படிக்கும்போதோ அல்லது வேலை பார்க்கும்போதோ இவரை மட்டம் பண்ணுவாங்க. யார் மேசராசிக்காரன் மட்டம் பண்ணுவாங்க. மேசராசி சுறுசுறுப்பாக இருக்கும், தன்மானத்தோடு இருக்கும். தன்மான வெறின்னே சொல்லலாம். தன்மான வெறி அதிகமாக இருக்கும். தன்னை பற்றின ஒரு மிகையான கருத்து, தன் மேலே அதீத நம்பிக்கை, லட்சிய பற்று இருக்கும். அப்போ சில பேர் மேசராசியை பார்த்து திமிரு பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்க. மேசராசி லட்சியவாதி, இப்படி தான் வாழணும் அப்படின்னு கொள்கை பிடிப்பு பிடிச்சு வாழக்கூடியவர். பணம், பதவி, அந்தஸ்து, அதிகாரம் எதுக்காகவும் வளைஞ்சு போக மாட்டாரு. அப்ப இவர் வளைஞ்சு கொடுக்கலன்னா மேசராசிக்கார்ட்ட காரியம் சாதிக்கிறதுக்கு ஒரு பணக்காரர் பணத்தால் அடிச்சு அப்படியே காரியம் சாதிக்கலாம்னு வரலாம்னாக்க இவன் எதுக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்கிறான். அப்படின்னா அன்பை காட்டுங்க, அப்படியே உருகி போயிடுவாரு மெழுகுவர்த்தி மாதிரி. நீங்க அதிகாரத்தை காட்டினா மேசராசிட்ட பழிக்காத. அதே மாதிரி தான் குடும்பத்துக்குள்ளேயும் கணவன் மனைவி மேசராசிக்கிட்ட அன்பை காட்டி பாருங்க. அதிகாரமா சொன்னா எதுவுமே செய்ய மாட்டாங்க. அன்பா செய்யணும், அன்பா சொல்லணும். இது மேசராசி ஆணுக்கு மட்டுமே பொருந்தும் நான் சொல்றது. மேசராசி பெண்ணை பொறுத்தவரை இன்று மாலை 6 மணிக்கு நான் வீடியோ வெளியாக்குறேன். நாளைக்கு ரிஷபராசி, அடுத்து மிதுனம், இப்படி ஒரு ராசிக்கும் 12 நாளைக்கு 12 வீடியோ நான் கொடுக்குறேன். ஏற்கனவே ஒவ்வொரு ராசிக்குமான பொது பலன் சொன்னேன். இப்போ என்ன சொல்றேன்னா, நான் பொது பலன் சொல்லும்போது சில பேர் அந்தந்த ராசியால் பாதிக்கப்பட்டவர்கள் கமெண்ட் எழுத ஆரம்பிச்சோன்னா எனக்கு இந்த யோசனையும் வந்துச்சு. அப்போ மேசராசி நல்ல ராசி தானே, ஒரு ராசியுமே நல்ல ராசி தானே, ஏன் நெகட்டிவாக கமெண்ட் எழுதுறாங்கன்னு பார்க்கும்போது சில பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஏன் பாதிக்கப்பட்டாங்க, ஏன் பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்றேன். இப்போ மேசராசிக்காரங்க எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். மேசராசிக்காரங்களோட தொடர்பு இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் யார் எப்படி நடந்துக்கணுங்கிறது தெரியும். நிறைய வாழ்க்கையை போராடி ஜெயிக்கக்கூடியவர் தாங்க மேசராசி. நல்ல மனுஷங்க. போராடி போராடி அவருடைய வாழ்க்கை பாதி கடந்து போயிடும். வாழ்க்கையினுடைய பாதிக்கு பிறகுதான் அவர் நல்லாவே வாழ ஆரம்பிப்பாரு. இவர் லட்சியவாதிங்கிறதுனால, போராட்டவாதி அப்படிங்கிறதுனால போராட்டத்திலே பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். இவர்கிட்ட ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு, ஒரு வேலை பார்க்குறாரு அல்லது ஒரு தொழில் பண்ணுறாரு, அது போகிற போக்குள்ள போயிட்டே இருப்பார். ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா திடீர்னு மாற்றுவதற்கு அதை முயற்சி பண்ணுவார். அப்படி மாற்றுவதற்கு முயற்சி பண்ணும்போது, அதாவது சரியில்லைன்னு தோணுச்சுன்னா மாற்ற முயற்சி பண்ணும்போது, ஆமாம் இவன் ஒரு வேலையே பார்க்க மாட்டான், ஒரு தொழிலே பார்க்க மாட்டான்னு சுற்றி உள்ளவங்க பகையான வார்த்தைகளை விட்டு அவரை திரும்ப காயப்படுத்துவாங்க. இதான் சண்டை பாருங்க. மேசராசி நல்லா லட்சியத்தோட முன்னேறும். அதில் ஏதாவது பிழை விட்டுச்சுன்னாக்க அதை திரும்ப திருத்திக்கிட்டு சரி பண்ணிக்கணும்னு நினச்சி அதை மாற்றவும் செய்யும், மாற்றத்தையும் கொடுக்கும், மாற்ற முயற்சி எடுப்பார். அதனால பல பேர் குறைய கண்டுபிடிச்சு அவரை திட்டுவாங்க. இதுதான் மேசராசி மற்றவங்களுக்கு தப்பா தெரிகிறது. இதுதான் காரணம்.
அதாவது யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்கள அட்ஜஸ்ட் பண்ணியும் போவார் மேசராசி. யாராவது திட்டினீங்க அப்படின்னா அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போவார். கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் உங்களை விட்டு வெளியேறி விடுவார். ஊரோடு ஒத்து வாழன்னு சொல்லுவாங்கல்ல, இவருக்கு ஊரோடு ஒத்து வாழ தெரியாது. நிறைய நியாய தர்மம்லாம் இவர் பேசுவார். இவருக்கு நீங்கள் நிறைய நியாய தர்மம் சொல்லி இவரை பழி சொல்லி இழுச்சொல்லி எப்பத்தாலும் குறைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட இருக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் பிரிஞ்சுடுவார். அட்ஜஸ்ட் செஞ்சு ஒருத்தரோட வாழ்றதுங்கிறது இவருக்கு பெரிய கஷ்டமான காரியம். ஏன்னா இவரால் சேர்ந்தும் வாழ முடியும், தனிப்பட்ட வாழ்க்கையை உருவாக்கி மிகச்சிறப்பாக வாழ முடியும் மேசராசியால். மேசராசி ஆண் விலகி விடுவார். மேசராசிக்கு 10, 11ஆம் இடத்தினுடைய அதிபதி சனியா இருக்கிறதுனால எதையுமே வேகமா தூக்கி எறியக்கூடிய சுபாவம் இவருக்கு உண்டு. உறவுகளையும் தூக்கி வீசுவார், வேலையையும் தூக்கி வீசுவார். இவர் உறவுகளையோ வேலையோ வெறுத்து ஒதுக்கினாலும் தூக்கி வீசினாலும் புதுசா புது புது உறவு, புது புது நட்பு உடனே கிடைச்சுக்கிட்டே இருக்கும். தினமும் புதுசா பிறந்தவங்கிற நம்பிக்கையில வாழ்ந்துகிட்டு இருப்பார். புதிய வாழ்க்கை வாழ விரும்பக்கூடியவர் தான் மேசராசி ஆண். வேலை உடனே கிடைச்சிரும், நட்பு உடனே கிடைச்சிரும். திருமணமா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, மனைவி வேணான்னு காதலி வேணான்னு விலகுறாரா, வேற காதலி கிடைச்சிரும் உடனே. அவருக்கு அப்படி ஒரு ராசி மேசராசி. பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னா பிள்ளைங்களை விட்டு மேசராசி விலகிறோம். தாய் தந்தை சகோதர சகோதரிகள் நண்பர்கள் உறவினர்கள் யாரு சரியா இல்லைன்னு சொன்னாலும் மேசராசி அவர்களை விட்டு விலகுவதற்கு தயாராக இருக்கும், விலகிவிடும். கருத்து முரண்பாடு உண்டானால் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க அப்படின்னு பிரிஞ்சிருவாங்க. மேசராசி ஆண் சட்டுன்னு விலகுவாரு, டக்குன்னு விலகிடுவாரு, உடனே விலகிடுவாரு. எல்லாத்தையும் இதே கதை தான். லவ் எல்லாம் ஈஸியா பிரேக் பண்ணுவார் மேசராசி ஆண். அதாவது பிடிக்காத கருத்து முரண்பாடான விஷயங்கள் சம்பவங்கள் நடந்ததுதான், வேண்டும்னு செய்ய மாட்டாரு. அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சு பண்ண மாட்டாரு. இயல்பா நடக்கும். அது அவர்கிட்ட உள்ள பிறவி குணம். அது இயல்பா நடக்கும். அதை மற்றவங்க தப்பா புரிஞ்சுட்டு என்னை விட்டு போயிட்டான், என்னை பிரிச்சு விட்டான், என்னை ஒதுக்கி விட்டான், என்னை கலட்டி விட்டான், இப்படி நிறைய பேர் மேசராசியை குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்கே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும். அவருடைய தன்மானத்துக்கு இழுக்காக நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டுருப்பீங்க, அதனாலதான் அங்கே பிரச்சனையே நடந்திருக்கும். மேசராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில் இது மாதிரி ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா கமெண்ட்ல எழுதுங்க, அப்பதான் மற்றவங்களுக்கு தெரியும். மேசராசியை நிறைய பேர் தப்பா நினைச்சிருக்காங்களே. மேசராசிக்காரங்க தப்பானவங்களே கிடையாது. சுறுசுறுப்பினுடைய திலகமாச்சே மேசராசிக்காரங்க. உற்சாகத்தினுடைய ஊற்றாக இருப்பாங்கல்ல. 20 பேர் வேலை பார்க்குறாங்க, அதில் ஒரு ஆள் மேசராசி தானே. மேசராசி சுறுசுறுப்பாக வேலை பார்ப்பாரு. மீதி 19 பேர் ஆட்டோமேட்டிக்காக அவர் எதிரியாடுறீங்க. ரொம்ப ரொம்ப பண்ணுவான், ரொம்ப வேலை பார்ப்பான், இவன் வேலை பார்க்கறதுனாலே நம்மளும் சேர்ந்து நல்லா வேலை வாங்கணும்னு நம்ம முதலாளி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு மீதி 19 பேர் அவருக்கு எதிரியாடுறீங்க சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால. சுறுசுறுப்பாக இருக்கிறது ஒரு குத்தமா ஐயா? ஒரு சுறுசுறுப்பாக வேலை பார்க்கறது. எப்பயுமே தன்னை சுற்றி 10 பேர் இருக்கிற மாதிரியான புதிய புதிய விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார், செயல்பட்டுட்டே இருப்பார். மந்தமாக சோம்பேறியாக இவர் இருக்க மாட்டார். மந்தமாக சோம்பேறி யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. மந்த புத்தி உள்ளவங்களோட மேசராசிக்கார ஆண் சேரவே மாட்டார். சில நேரங்களில் மந்த புத்தி உள்ளவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு புத்திமதி சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஓடுற பஸ்ஸில் ஏறுறது, பஸ் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே அதில் இறங்கி குதிக்கிறது, இந்த மாதிரி வீர தீரமாக எல்லாம் சில பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில்? அதில் முக்கால்வாசி மேசராசி பசங்க தான் அப்படி பண்ணுவாங்க. மேசராசியில் உள்ள 40 வயசு 50 வயசு அப்படி பண்ண மாட்டார். 20 வயசு 27 வயசு 22 வயசு 23 வயசு 18 வயசு 16 வயசு உள்ள ஒரு பையன், மேசராசியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பஸ் ஓடிட்டே இருக்கும்போது இறங்குவார். பஸ் மூவிங்கில் இருக்கும்போதே பஸ்ஸில் ஏறுவார். இந்த வேலை செய்கிறது பூரா மேசராசி தான். சுறுசுறுப்பாக இருக்கும். டக்கு 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 டக்குன்னு மேசராசிக்கு சுறுசுறுப்பு இருக்கும். எல்லாத்திலுமே எல்லாமும் நாமத்தான் இருக்க வேண்டும் என்று வினோத குணம் படைத்தவர் தானே இவர். இன்னொரு விஷயம், மேசராசிக்கிட்ட உள்ள பிரச்சனை ஒன்று. அதாவது மேசராசிக்கு என்ன பிரச்சனைனா, இது உண்மையிலே ஒரு பிரச்சனை தான். காதலிச்சுக்கிட்டு இருப்பாரு, காதலிக்கிட்ட போய் திடீர்னு அரசியலை பேசுவார். காதலிக்கிட்ட காதலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும். மேசராசி ஆண் சொல்கிறேன். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது சாப்பாட்டை பற்றி எதை பேசி சாப்பாட்டை பற்றி கருத்து சொல்லணுமா இல்லையா? திடீர்னு கிரிக்கெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அரசியல் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு காதலை பற்றி பேசுவார். டக்கு டக்குன்னு மாற்றுவார். பேச்சும் விவாதமும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் சில நேரம் இவர் பேசுறது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடும். இப்போ ஒரு வீட்டில் ஒரு நிச்சயத்துக்கு பட்டுப்படம் எடுக்க போயிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த பட்டுப்படம் எடுக்கிற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது நிச்சயதார்த்தத்துக்கு என்ன சாப்பாடு போடலாம்னு பேசுவார். அப்போ சம்பந்தம் இல்லாத டாபிக் உள்ள வராரா? தீவிரமா ஏதோ ஒன்றை விவாதித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு நேரெதிராக வேற ஏதோ ஒன்றை விவாதிப்பார் இந்த மேசராசிக்காரர். வேற ஒரு டாபிக்கை உள்ள கொண்டு வரும்போது மீதி உள்ள எல்லாருக்கும் என்ன தோணும்? என்னடா அவன் எப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தோணும்.
வாயால் கெட்டுக்குவார் மேசராசிக்காரர். இந்த மாதிரி சம்பவமும் நடக்கும். இப்போ நான் சொல்கிற சம்பவம் எல்லா மேசராசிக்காரருக்கும் நடக்காது. பெரும்பான்மையான ஒரு 80% மேசராசிக்காரர் இப்படி தான் இருப்பாங்க. பெரும்பான்மையாக நம்ம விவாதங்கள் நடக்கும், ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே, பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு பல துறை சார்ந்த விஷயங்கள் தெரியும். ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு படுத்தி பேசுகிறது அவர் பெரிய வல்லமை வாய்ந்தவர். அவர் எதையாவது வித்தியாசப்படுத்தி பேசணும் அப்படின்னு நினைப்பாரு. அப்படி வித்தியாசப்படுத்தி நினைக்கணுங்கிறது ஒரு டாபிக் பேசிருக்கும்போது திடீர்னு வேறு டாபிக் போகும்போது வித்தியாசப்படுத்தி பேசணுங்கிறது அவருடைய மனசில் இருக்கக்கூடிய எண்ணம். அந்த மேசராசி ஆண் நினைச்சு பேசுறது கூட இருக்கிறவங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துரும். ஏன்னா ஒரு டாபிக் பேசினா அதை பற்றி நான் பேசிட்டு இருக்கணும், நீ என்ன திடீர்னு இங்கே தவிர அங்கே தவிர குரங்கு மாதிரி தவிக்கிட்டு இருக்க மரத்தவர மாதிரி அப்படின்னு மற்றவங்களுக்கு தர்ம சங்கடம் ஆயிரும். இது மேசராசி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை. மேசராசியை ஏன் பிறர் தவறாக நினைக்கிறார்கள்? மேசராசி ஏன் சிலரோடு ஒத்துப்போவது இல்லை? மேசராசி ஆண்கள் எப்படிப்பட்டவர்கள்? ஏன் சிலர் மேசராசி ஆணை மிகவும் மோசமாக நினைக்கிறார்கள்? அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு வீடியோ தான் இது. இந்த வீடியோவை முழுவதுமாக பார்க்கறதுனால என்ன நன்மை? மேசராசினா அப்படித்தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் இனிமேல் வாழ்றதுக்கு வசதியாக இருக்கும். மேசராசி மேலே தப்பு கிடையாது, அது இயல்பாக பிறவி குணமே சில குணங்கள் இருக்குது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடலாம். அவர் டாபிக் சேஞ்ச் பண்ணுவார்னு இப்போ சொல்லிட்டேன்ல, ஆமாம் அவர் அப்படி தான் முடிவு பண்ணிட்டு விட்டுருங்க, அவ்வளோதான். இப்படி தான் நீங்கள் மாறி போயிருக்கணும். இப்போது ஒரு லவ் ஃபெயிலியரில் கடந்து ரொம்ப வேதனைப்படுறது, நட்பு முறிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப வேதனைப்படுறது, இதெல்லாம் மேசராசிட்டு நீங்கள் ரொம்ப பார்க்க முடியாது. டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகி அடுத்த நண்பர், டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த காதலின்னு போயிட்டே இருப்பார். மாறிடும் நெஞ்சம் அவருக்கு. மேசராசிக்காரருக்கு ஒரு நாள் 2 நாள் கூட ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாளைக்கு 5 வருஷம் காத்திருக்கேன், 10 வருஷம் காத்திருக்கேன் என் காதலிக்காக, அப்படிலாம் காத்திருக்க மாட்டாங்க. இது சில பேர் கெட்ட குணமாக நினைப்பீங்க. என்னடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா திடீர்னு இந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டு வேற பொண்ணோட காதல் பண்ணி நீ சுற்றிக்கிட்டு இருக்கான், என்னடா அது, என்ன பையடாவேன், என்ன ஆம்பளடாவேன், இப்படிலாம் நீங்கள் சில பேர் திட்டுவீங்க. அப்படி பேசாதீங்க. அது அப்படி தான் அவர் கவலைப்பட பிடிக்காது. ஏன்னா அவருக்கு காதல் தான் காதல், அந்த பொண்ணு காதல் கிடையாது. அந்த பொண்ணு தான் காதல் இல்லை, அது வேற பொண்ணை மாற்றிக்கிட்டாருன்னா அவரோட அந்த காதலுங்கிற ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங்ஸில் லைஃப்பை வாழ ஆரம்பிச்சிடுவார் அவர். நண்பர்களாக இருந்தாலும் சரி மாற்றினா அவ்வளோதான், காதலியாக இருந்தாலும் சரி மாற்றினா அவ்வளோதான், தன்னுடைய பழக்கமாக இருந்தாலும் சரி ஒரு பழக்கத்தை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, கெட்ட பழக்கம் இருந்துச்சு அதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக நல்ல பழக்கத்துக்கு மாற்றி தன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு சுவாரஸ்யமாக்கிக்கிட்டே இருப்பார். 60 வயசில் கூட புதிய காதலி இவருக்கு கிடைக்கும். மேஷம் அப்படிங்கிறது குழந்தை, எப்பயுமே குழந்தையா இருக்கும். எப்போ தூக்கி கொஞ்ச நாளும் கொஞ்சலாம் மேஷத்தை. அப்போ எவ்வளவு வயசானாலுமே இளமையாக இருக்கக்கூடிய ராசி மேசராசி. தனக்கிட்ட அன்பா யார் இருந்தாலும் சரி அவங்க கிட்ட ஒரு குழந்தை மாதிரி போய் ஒட்டிக்கிடுவார் மேசராசி. மேசராசியை நீங்கள் மேசராசி இணையர் கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு மேசராசி கணவனோ மனைவியோ உங்களுக்கு மேசராசி இருக்காங்கன்னா எப்படி நடந்துக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம்ல. இப்போ நான் மேசராசி கணவனுக்கு சொல்கிறேன். மேசராசி கணவனாக உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட ஒரு தாயை போல் நடந்துக்கணும். அவரை ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் பாவிக்கணும். குழந்தை மாதிரி நீங்கள் அவரை பாவிச்சிங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்னா உங்களோட நல்லா இணைஞ்சுக்குவார். தன்னை வெறுத்த உறவுகளோடு கூட, தன்னை வஞ்சித்த உறவுகளோடு கூட அனைத்தையும் மறந்து விட்டு புதிய உறவுகளை அவர் இணைத்துக் கொள்வார். தன்னை வஞ்சித்தவனோடு கூட அவர் சேர்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். தனக்கு துரோகம் பண்ண நபரோடு கூட சேருவதற்கு ஒரு மேசராசி ஆண் தயாராகத்தான் இருக்கிறார். ஆனா என்ன இருக்கணும், அன்பு இருக்கணும். இப்போ யார்ட்டையாவது கோச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு பேசாம வைராக்கியமா இருக்கிறது அப்படிங்கிறது இவரால முடியாது. ரொம்ப நாளைக்கு பேசாம இருக்க மாட்டார். ஏன்னா மேசராசி ஆணை பொறுத்தவரை ஆம்பளை எப்படி இருப்பாருன்னா, இவர்கிட்ட பழகிற எல்லாருமே இவரை பொறுத்தவரை நல்லவங்க தான். ரொம்ப நாளைக்கு கோச்சுக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு 5 வருஷம் பேசல 10 வருஷம் பேசல அந்த கதையே இவர்கிட்ட இருக்காது. அவங்களே சமாதானம் ஆகலைனாலும் இவராக போய் கூட சமாதானம் பண்ணிடுவார். அல்லது அவங்கள பார்க்க முடியலன்னா கூட அவங்கள்ட்ட எனி டைம் பேசுறதுக்கு, அந்த பழைய நட்பை புதுப்பிக்கிறதுக்கு அவர் ரெடியாகவும் இருப்பார். நட்பை முறிப்பார், ஆனால் அதுக்காக பர்மனெண்ட்டாக முறிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். காதலை முறிப்பார், பர்மனெண்ட்டாக முறிச்சுக்கிட்டு இருப்பார். எனக்காவது அந்த காதலியை பார்த்தா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார், லவ் பண்ண பொண்ணை எங்கேயாவது பார்த்தாக்க அந்த பொண்ணோட பேசவும் தயங்க மாட்டார், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பேசுவார். முதலாளிக்கு விசுவாசின்னா அது மேசராசி ஆண் தான். மேசராசி ஒரு ஆண் வேலை பார்த்தாரு அப்படின்னா உங்ககிட்ட அவர்கிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதையும் நான் இப்போ சொல்லித்தரேன். இவர் விசுவாசமாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அதனால தான் மேசராசி ஆளை வேலை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யார்கிட்ட பழகுனாலும் அவங்களுக்கு நேர்மையாக இருப்பார். இந்த ஹார்ட்லேருந்து ஹார்ட் வாங்கல, இந்த ஹார்ட்லேருந்து அந்த ஹார்ட் டு ஹார்ட்
ஹார்ட்ல இருந்து ஹார்ட்டுக்கு அவ்வளவு, அதாவது ஈருடல் ஓர் உயிரும்பாங்கல்ல, அது மேசராசிக்குன்னே சொல்லி வச்சது. சும்மா ஏனோதானோ ஒப்புக்கு பழக மாட்டாங்க. பிடிக்கலன்னா பணம்காரராக இருந்தாலும் அவரை விட்டு விலகிடுவாங்க, பெரிய பதவி இருந்தாலும் அவரை விட்டு விலகிடுவாங்க, பெரிய அந்தஸ்து இருந்தாலும் விலகிடுவாங்க, மந்திரிக்கே மகனா இருந்தாலும், மந்திரியாவே இருந்தாலும், குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் அவரை ஃப்ரெண்டா விட்டு ஒதுக்கணும். அவர் பிடிக்கலன்னா அவரை விட்டு வந்துருவாங்க. எவ்வளவு பெரிய ஆளுன்னா பார்க்க மாட்டாங்க. மத்திய அமைச்சருக்கே மகனா இருந்தாலும் நோ 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 ஃப்ரெண்ட்ஷிப், குட் பை, நோ மோர் கான்டாக்ட் வித் ஹிம் அப்படின்ட்டு அவங்க வெளியாயிருவாங்க. அவ்வளவுதான். பிடிக்கலன்னா வெளில வந்துடுவாங்க. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பணத்தை கொடுத்து மயக்க முடியாது, பதவியை காட்டி மயக்க முடியாது. மேசராசி எதுக்கு மயங்காது. மேசராசி தேவை கொஞ்சம் அன்பு, தன்மானம், மரியாதை, பாராட்டுறது, அதான் வேணும். நீங்க மேசராசி ஆனா அவ்வளவு ஈஸியா இடப்பட்டுறாதீங்க. முதலாளிகிட்ட அவ்வளவு விசுவாசமா இருப்பார், யாரையுமே ஏமாத்த மாட்டாரு. மேசராசி ஆண் தன்னை யாராவது ஏமாத்தினாலும் கூட பெருசா கோவிக்க மாட்டார். அதுக்கு மாறா என்ன செய்வார்னா வருத்தப்படுவார். சே, நம்மளை இப்படி ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவார். அந்த ஏமாத்திட்டு போனார்ல ஒரு நண்பர், அவருடைய நட்புக்காக, அவருடைய காதலுக்காக காத்திருப்பார், காலமெல்லாம் காத்திருப்பார். என்னையோ ஒரு நாள் திருந்துவார், மாறுவார் அப்படின்னு மேசராசிக்கார ஆண் காத்துக்கிட்டு இருப்பார். யாரையும் சபிக்கிறது கிடையாது மேசராசி ஆண், யாரையும் திட்டுறது கிடையாது மேசராசி ஆண். எப்பயாவது கோவம் வரும். அப்படி கோவம் வந்து அவர் திட்டினாலும் அதெல்லாம் பெருசு இல்லை. மேசராசிக்காரங்க திட்டினா அதை பெருசாகவே எடுத்துக்காதீங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. துரோகம் அப்படிங்கிறது மேசராசியினுடைய அகராதியிலே கிடையாது. நம்பினவருக்கு விசுவாசமா இருப்பார். போலியாக நடிச்சு காசு பறிக்கிறதோ, போலியாக நடிச்சு காதலிப்பதோ மேசராசி ஆண் செய்யவே மாட்டார். அவர் காதலிருந்து பிரிஞ்சிருந்தாருன்னா அந்த காதலியால ஏதாவது அவருக்கு துன்பம் உண்டாயிருக்கும். மேசராசி ஆண் ஒருபோதும் ஒரு பெண்ணை ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டார். வேற காரணங்களால அவர் பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏமாத்தணும்னு திட்டம் போட்டு பண்றது அவருக்கு ஐடியாவே கிடையாது. ஏன்னா மனதிலிருந்து நேரா இன்னொரு மனதுக்கு உள்ள நுழையக்கூடிய பக்குவம் மேசராசிக்கு மட்டும்தான் இருக்கு. மேசராசி ஆணுக்கு போலியா நடிக்கவே மாட்டார். மேசராசியை தப்பா நினைக்காதீங்க, நிறைய பேர் தப்பா நினைக்கிறீங்க. அதனாலதான் இதை ஒரு நீண்ட கருத்துள்ள விஷயமா உங்களுக்கு சொல்லணுமேனு சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா துன்பங்களும் தீரணும் அப்படின்னா மார்ச் 1 மார்ச் 8 வரைக்கும் ஆன்லைன் மூலமாக கட்டண பயிற்சியாக கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது, கலந்துக்கங்க. அதுக்கு ஃபோன் நம்பர்லாம் இருக்குது, தேடி கண்டுபிடிச்சி ஃபோன் அடித்து இப்போயே முன்பதிவு பண்ணிக்கோங்க. ஆன்லைன் மூலமாக தினசரி 1 மணி நேரம் கிளாஸ். சனி சுக்கிரன் இது இவரோட ராசி மேசராசியா, மேசராசி ஆண் மேசராசியோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனால இவருடைய இயல்பு குணத்திலேருந்து சில நேரம் எப்பயாவது மாறி மாறி இருப்பாங்க. எப்பயாவது அத்திப்புத்த மாதிரி, இப்போ நான் சொன்னேன்ல சில குணங்கள், நல்ல குணங்கள், நல்லா இருப்பாருன்னு, எப்பயாவதுன்னா வாரத்தில் எப்பயாவது ஒரு அரை மணி நேரம் அப்படி மாறி இருப்பார், அவ்வளோதான். அந்த அரை மணி நேரத்தில் போய் நீங்கள் சிக்கிறாதீங்க. சிக்கிட்டு என்ன நான் நினச்ச மாதிரி இல்லையே மேசராசிக்காரர் அப்படின்ட்டு போயிடாதீங்க. இல்லை நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னேன் அந்த மாதிரி இல்லைன்ட்டு போயிடாதீங்க. வாரத்தில் ஒரு அரை மணி நேரம் மாற வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மேசராசிக்காரர் ஜாதி மதம் பார்க்கவே மாட்டார், அந்தஸ்து பார்த்து பழகிறதே இல்லை, கீழ்நிலை மேல்நிலைன்னு நினச்சி பார்க்கறதே கிடையாது. மேல்மட்டம் கீழ்மட்டம் எல்லா மட்டத்திலையும் நண்பர்கள் இருப்பாங்க. அவர் ஒரு பொண்ணை காதலிக்கிறாருன்னா அந்தஸ்து பார்த்து காதலிக்க மாட்டார். தன் நண்பர்களோ காதலியோ யாராக இருந்தாலும் அந்தஸ்து பார்க்காம ஒரே தரத்தில் வச்சு தான் அவர் பழகுவார். ஏழை நண்பர் பணக்கார நண்பர்னு பிரித்து பார்க்க மாட்டார். அப்படிலாம் சங்கடத்துக்கு ஆளாக்க மாட்டார். இப்போ பணக்காரன் ஆக்கிறதுனால ஏழை ஆக்கிறதுனாலையோ சேர்றது விலகிறது அப்படி இல்லை. நல்ல மனுஷன் நல்ல மனசா பேசலாம் பழகலாம், அப்படித்தான் அவர் நினைப்பார். ஜாதி மதம் பார்க்க மாட்டார். இவருக்கு இந்த உலகமே அழகானது, உலகத்தையும் அழகாத்தான் பார்ப்பாரு, தன்னுடைய நட்பையும் அழகாத்தான் பார்ப்பாரு, தான் நம்பக்கூடிய மனிதர்களையும் அழகாத்தான் பார்ப்பாரு. எப்பயுமே பாசிட்டிவ் சிந்தனை இருக்கக்கூடியவர். இவரை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர். எல்லாருமே இவர் நம்புவார், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு இவர் நினைப்பாரு. மிகச்சிறப்பான ஒரு நபர் மேசராசி ஆண். மேசராசி பெண்ணை பற்றி இன்றைக்கு மாலை 6 மணிக்கு வீடியோ வெளியாகும். ஜாதி மதம் இனம் மொழி கட்டுப்பாடுகள் கடந்து பழகக்கூடிய ஒரு நபர். நீங்கள் பிறந்த ஊர்லேருந்து அவர் வேற ஊருக்கு தூக்கி போட்டாலும் சீக்கிரம் வாழ்ந்து வருவார். இன்னொரு நாடு, இன்னொரு ஊர், இன்னொரு மாநிலம், இன்னொரு உலகத்துக்கே தூக்கி போட்டாலும் தன்னுடைய சிந்தனைகளை விரிவாக விரித்து கொள்ளுவார். எந்த நாட்டில் வேணாலும் வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார், எந்த நாட்டில் வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கிடுவார், எந்த ஊருக்கு போனாலும் பிழைச்சிக்கிடுவார், எங்கே போனாலும் இவருக்கு வாழ்க்கை உண்டு. ஏன்னா உலகமே இவருக்கு யாதும் ஊரே யாவருங்களில் தான் அவர். எல்லாரையும் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாரு ஈஸியா. எந்த நாட்டுக்கு போனாலும் பிழைச்சிக்க முடியும், எந்த நாட்டுக்கு போனாலும் 10 ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு வந்துடுவாங்க. மேசராசிக்கார ஆண்.
மேசராசிக்காரரை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு சில குறிப்புகள் சொல்கிறேன். மேசராசிக்காரரை ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு இயல்பாக என்ன இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, தலை சிறந்த பெண் நான் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எனக்கு நிகரான குணவதி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அப்படிங்கிற எண்ணம் இல்லைன்னாலும் அப்படிங்கிற எண்ணத்தையெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட அடிக்கடி காட்டிக்கிட்டே இருக்கணும், உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த உலகத்திலேயே தலை சிறந்த பெண் நான் தான் அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் மேசராசி ஆணிடம் காட்ட வேண்டும். ஏனென்றால் நண்பர்களில் பெஸ்ட் வேணும், பெண்ணில் பெஸ்டான பெண் தான் அவருக்கு வேணும். அப்போ நீங்கள் தலை சிறந்த பெண், எனக்கு நிகரான ஒரு குணவதி அன்பானவள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவருக்கு உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும், அவரிடம் உறுதிப்படுத்த வேண்டும். மிகச்சிறந்தவர்களை மட்டும்தான் மேசராசி ஆணுக்கு பிடிக்கும். தன் காதலுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு சிறந்த காதலியே தேவை என்று அவர் நினைப்பார். ஒரு ரொமான்ஸ் ஹீரோ இந்த மேசராசிக்காரர். அப்ப வெவ்வேறு விதங்களில் ரொமான்ஸை வெளிப்படுத்தணும்னு தயாராக இருக்கக்கூடிய இந்த மேசராசி ஆணுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த காதலி உலகிலேயே தலை சிறந்த பெண் நான் தான் என்பதை அவரிடம் அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அக்னியில குளிச்சு எந்திரிக்கிற மாதிரி டெய்லி நீங்க நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது பேச்சில், நடவடிக்கையில், செயல்பாடுகளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்லை. அவருக்கு முன்னாடி அழகாகவும் அறிவாகவும் ஒரு பண்புடைய நபராகவும் இருந்துகிட்டே இருக்கணும். இவருக்கு உடல் ரீதியிலான காதலை விட மன ரீதியிலான காதல் தான் மேசராசி ஆம்பளைக்கு பிடிக்கும், ஆணுக்கு பிடிக்கும். ஆணுக்கு அதாவது காதலிச்ச உடனே அந்த பெண்ணை உடலில் தேக இன்பத்தை அடைஞ்சிடணும்னு ஒரு மேசராசி ஆண் நினைக்க மாட்டார். ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் அவரோட ப்ராசஸ். காதலை தான் அதிகமாக விரும்புவார். இவர் காதலியை விட காதலியிடம் இருந்து கிடைக்கும் காதலைத்தான் அதிகம் விரும்புகிறார். அந்த காதல் இவருக்கு தேவை. அந்த காதலில் குறைவு இருந்தால்தான் அந்த காதலியை விட்டு விலகிவிட்டு வேறு காதலியை நாடுவார். இவருக்கு காதலி முக்கியம் இல்லை, காதல் தான் முக்கியம். இந்த விஷயம் புரியலைன்னா திரும்ப ஒரு தடவை இந்த வீடியோவை ஆரம்பத்துலேருந்து கூட பாருங்க, இல்லை இந்த ஒரு 2-3 மினிட்ஸை திரும்ப ஒரு தடவை பாருங்க. நீங்கள் இந்த வீடியோவே 5-6 தடவை பாருங்கிறேன். அப்போதான் மேசராசிக்காரரை முழுசா புரிஞ்சுக்கிருவீங்க. மேசராசிக்காரர் நல்ல மனுஷன், அவருக்கு கேலி கிண்டல் ஆகாது. காதல் பண்றவங்களோ நண்பர்களோ அவரை கேலி கிண்டல் பண்ணா உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. அவ்வளவுதான். கொஞ்சம் மட்டம் தட்டி பேசினா போதும், கொஞ்சம் கேலி பண்ணீங்கன்னா போதும், கோவப்பட்டுருவாரு மேசராசிக்காரரு. மேசராசிக்காரருக்கு லைட்டா ஈகோ இருக்கு. அந்த ஈகோ நீங்க டச் பண்ணிடக்கூடாது. கிண்டல் அவருக்கு பிடிக்காது, கேலி அவருக்கு பிடிக்காது, கலாய்க்கிறது ஓட்டுறது பிடிக்காது. நீங்க கலாய்க்கிறீங்க ஓட்டுறீங்க அப்படின்னாலே மேசராசிக்காரர் உங்கள்கிட்ட பேச மாட்டாரு, மௌனமாயிருவார். இவன்ட்ட பேச மாட்டான் ரொம்ப நாளா அப்படின்னா சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். மேசராசிக்காரரை ஓட்டுன்னு ஓட்டி விட்டுருப்பீங்க. 4 பேர் இருக்கும்போது அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சிருப்பீங்க. அது பிடிக்காது. தன்னை மட்டும் கேலி செய்யறது இல்லை, தான் விரும்பிய ஒன்றையும் கேலி செய்வது அவருக்கு பிடிக்காது. தனக்கு பிடிச்ச ஒன்றை கேலி செய்தும் பிடிக்காது. தன் நண்பர்களினுடைய சுய கௌரவத்தையும் காப்பாற்ற நினைப்பாரு. தன் நண்பர்களை ஓட்டுறதும் அவருக்கு பிடிக்காது. தன்னை சார்ந்தவர்களை கிண்டல் கேலி செய்யறதும் அவருக்கு பிடிக்காது. இப்போ மேசராசிக்காரர் ஒரு குருஜியை ஃபாலோ பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த குருஜியை நீங்கள் எழுச்சிப்படுத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் போதும், உங்களை விட்டு ஒதுங்கிடுவார் அவர். நீங்கள் அவரை கேலி கிண்டல் பண்ணாலும் சரி, அவரோட குருஜியை கேலி கிண்டல் பண்ணாலும் சரி. இப்போ மேசராசிக்காரர் ஒரு புடவை காட்டியிருக்கிறாரு, அல்லது ஒரு ஒரு பொருள் வச்சிருக்கிறாரு, ஒரு விலை உயர்ந்த பொருள் வச்சிருக்காரு. இது மேசராசி பெண்ணுக்கும் கூட பொருந்தும். மேசராசிக்கார பெண்ணும் ஆணும் ரெண்டுக்குமே இது பொருந்தும். அவங்க வச்சிருக்க ஒரு பொருளை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டு ஒதுங்கிடுவாங்க. தான் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அவர்களை கேலி கிண்டல் செய்யாதீர்கள். தனித்துவம் வாய்ந்தவர்கள், முதன்மை வாய்ந்தவர்கள், எதுலையுமே முன்ன இருப்பாங்க அவங்க. மேசராசிக்கார ஒரு ஆண் தான் போட்டிருக்க சட்டை மாதிரி இன்னொருத்தர் சட்டை போடக்கூடாது. அதாவது யாருமே போடாத ஒரு சட்டை, யாருமே போடாத ஒரு உடுப்பு, யாருமே எடுக்காத ஒரு உடுப்பை எடுத்து உடுத்திக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. தனித்துவமா இருக்கணும்னு நினைப்பாரு. தான் போட்டிருக்க மாதிரி வேற யாராவது சட்டை போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டாக்கா தான் போட்ட சட்டையை வேற யாராவது கொடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவர் அதை போடவே மாட்டார். எதுலையுமே தனித்து தெரிய வேணும் அப்படின்னு விரும்புவார். எதுலையுமே முதலா இருக்குன்னு நினைப்பாரு. டிராஃபிக்ல மாட்டினாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு மேசராசிக்காரரு ரைட்டை லெப்டை இண்டிகேட்டரை போட்டு டைவர்ஷன் எடுத்து எங்கெங்கெல்லாம் குறுக்கு வழி இருக்கோ அந்த குறுக்கு வழியிலெல்லாம் புகுந்து போயிடுவார். அவர் டிராஃபிக்ல நின்றுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த டிராஃபிக் அடுத்த டிராஃபிக் கணக்கு பண்ணிடுவார் மைண்டில். எத்தனை டிராஃபிக் சிக்னல் வருது, இதெல்லாம் போனால் 1/2 மணி நேரம் ஆகும் லேட்டா, இப்படி இதில் இந்த சந்து பந்திலெல்லாம் பூந்து போனோம்னா நமக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஸ்பீடாக போயிடலாமே அப்படின்னு டக்குன்னு டேக் டைவர்ஷன் போட்டு போய்கிட்டே இருப்பார். சந்து பந்துக்குள்ள பூந்து நினைச்ச இடத்துக்கு ஆளா வந்து நிற்பாரு. அதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம்னா ஆளா வந்து நிற்பாங்க. டைமுக்கு போற ஆள் யாருன்னா மேசராசியா இருப்பாங்க. மேசராசிக்காரங்க கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணுவாங்க.
மற்றவர்களை பின்பற்றுவதை விட தானே புதிய ரூல்ஸ் உருவாக்கி புதிய தடத்தை அமைத்து அதை கடைபிடிப்பார்கள். தன்னை பலர் பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறது. மேசராசி ஆணுக்கு துணிச்சல் இருக்கு, திறமை இருக்கு. ஒரு காரியம் செய்யலாம் அப்படின்னா நல்லா யோசிச்சு அதை முடிவெடுத்து அதை துணிச்சலோடு அதை செய்வார். முரட்டு துணிச்சல் இருக்கு, அவசர புத்தியும் இருக்கு, நிறைய இருக்கு. இவருக்கு சரியான ஒரு ஜோடி யார் அப்படின்னா, நண்பராகவோ அல்லது திருமணத்துக்கோ சரியான ஜோடி அப்படின்னாக்க சிம்மராசி அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜோடியா இருக்கும். இதுலையுமே சிம்மராசினோன்னா நட்சத்திர மாறுபாடுகள்லாம் உண்டு. இதுக்கு வேணா நான் தனி வீடியோ பண்றேன். மேசத்துக்கும் சிம்மத்துக்கும் ஏற்புடையது, அப்படி மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்ப மேசத்துல நிறைய நட்சத்திரங்கள் உண்டு, சிம்மத்துல நட்சத்திரம் உண்டு. அந்த சில நட்சத்திரங்கள் தசாபுத்தியில மாற்றம் உண்டாகும். சில சிம்மராசி ஒத்து வராது. அப்ப எந்த ராசி எந்த லக்னம் அதெல்லாம் கூட நான் தனித்தனியா வீடியோக்கள் பண்றேன். எல்லாமே ஒரே வீடியோல சொல்ல முடியாதுல்ல. இந்த வீடியோ எதை பொறுத்து பேசிக்கிட்டு இருக்கோம்னா, மேச ராசி ஆண் பலரால் தவறாக நினைக்கப்படுகிறார், அது ஏன், அது அப்படி இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கான வீடியோ. மேசராசி ஆணை பொறுத்தவரை தோல்வி நிலை அப்படிங்கிறது அவரு கிடையாது. மேசராசி ஆண் தோல்வி அடைஞ்சாலும் திரும்ப வருவாரு. இன்னொன்னு, தோல்வி அடைகிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலும் அவர் ஈடுபடவே மாட்டார். பொதுவா வெற்றி தோல்வி உடனுக்குடன் தெரியக்கூடிய விளையாட்டுகளில் அவர் ஈடுபட மாட்டார். விளையாட்டை வேடிக்கை வேணா பார்ப்பாரு, ஆனா அது உள்ள இறங்குவாரனா இறங்க மாட்டார். வெற்றி பெறக்கூடிய துறைகளை மட்டும்தான் தேர்ந்தெடுப்பார். வெற்றிக்காக முழுமூச்சு பாடுபடுவார். இரவு பகல் பார்க்காம உழைப்பார். அவர் வேலை பார்த்தாலும் சரி, படிக்காத ஒரு நபரா இருந்தாலும் சரி, படிச்ச ஒரு நபரா இருந்தாலும் சரி, மேசராசிக்காரர் இப்படிதான் இருப்பார். பாடுபடுவார் ராத்திரி பகல் பார்க்காம. அன்பாக பழகுவார், எல்லோர்ட்டையும் நேர்மையா பழகுவார். மனதில் பட்டதை பட்டுன்னு சொல்லுவார். உள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசி பழக மாட்டார். முகஸ்துதி பண்ண மாட்டார். காக்கா பிடிச்சு காரியத்தை சாதிக்க மாட்டார். கவனமாக ஒன்னையும் பார்த்து யோசிச்சு செய்வார். வெற்றி ஒன்றே அவருடைய இலக்கு, அவருடைய குறிக்கோள். மிகச்சிறப்பான நபர் மேசராசி. மேசராசி ஆணை நீங்கள் திருமணம் செய்திருந்தால் நீங்க புண்ணியம் பண்ணவர். மேசராசி ஆணுக்கு எப்பயும் உயர்வு மனப்பான்மை இருக்கும். சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவான். தானே ராஜா தானே மந்திரின்னு. தன்னை விட புத்திசாலி, தன்னை விட திறமைசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அவர் நம்புறாரு. அதனால அவர்கிட்ட நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வைக்கணும்னா அவர்கிட்ட பொறுமையா போய் மெதுவா சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லணும். நீங்க திடீர்னு இப்போ ஒரு மனைவியா இருக்கிறீங்க மேசராசிக்கு, நீங்க மேசராசி ஆண் இருக்காரு, மேசராசி ஆணுக்கு ஒரு மனைவி, டக்குன்னு போய் ஒரு விஷயம் சொல்லக்கூடாது. பொறுமையா அமைதியா மெதுவா அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அவரே எல்லாம் தெரிஞ்ச ஆளு மாதிரி இருக்கும்போது நீங்க போய் அவர்கிட்ட போய் ஒரு விஷயம் சொன்னாக்க எனக்கு எல்லாம் தெரியும் இன்னும் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி சண்டை வந்துடும். அப்ப பொறுமையாக சொன்னால்தான் அவரை சில செயல்களை செய்ய வைக்க முடியும். அவரிடம் முதலாளி வேலை வாங்க வேண்டும் என்றால் அவர்கிட்ட வேலை வாங்குறதுக்கு மெதுவா எடுத்து சொல்லணும். பாருங்க, மேசராசி மாதிரி விசுவாசி கிடையாது, அப்படி விசுவாசி. அவர்கிட்ட முதலாளி வேலை வாங்கணும்னா முதலாளிக்கே ஒரு தனித்திறமை வேணும். முதலாளி எல்லாரையும் அதிகாரம் பண்ணலாம், ஆனா மேசராசி தொழிலாளியே அதிகாரம் பண்ணக்கூடாது. மேசராசி அதிகாரம் பண்ண போயிடுவாரு, அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய மாட்டார். இவர் மிகச்சிறந்தவர், அடிப்படையிலே திறமைசாலி மேசராசி. அவர்கிட்ட அன்பா சொல்லி பொறுமையா சொல்லி மெதுவா சொன்னா, இப்ப நாய்க்குட்டிக்கு தலையில கை தடவி கொடுத்தோம் அப்படின்னா வாழை சுருட்டிக்கிட்டு அப்படியே முதலாளிகிட்டே இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி மேசராசி அவர் இருப்பார். இன்னொன்னு தெரியுங்களா, முதலாளி இல்லாத நேரங்களில் அல்லது முதலாளி இருக்கும் நேரங்களிலே அடுத்த முதலாளியை போல நடந்து கொள்ளுவார், இன்னொரு முதலாளி போல நடந்து கொள்ளுவார். இன்னொரு முதலாளி ஆகுவதற்கான அனைத்து திறமையும் மேசராசியிடம் இருக்கிறது. ஆனால் முதலாளியை கொன்று விட்டோ, முதலாளியை தூக்கி எறிந்து விட்டோ, முதலாளியை அகற்றி விட்டு முதலாளியின் இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்க மாட்டார். இவர் அடுத்த முதலாளியாக இருந்து கொண்டு அந்த நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பார். மேசராசிக்கு அப்படி ஒரு தகுதி உண்டு. ஒருபோதும் தன்னுடைய முதலாளிக்கு துரோகம் செய்ய மாட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மேசராசியை நீங்க கைவிடலாமா, அதிகாரம் பண்ணலாமா? அன்பால சொல்லி பொறுமையா சொல்லி அவருக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகளை தூண்டப்பட்டு பாராட்டி அந்த மேசராசி ஆணுகிட்ட நிறைய விஷயங்களை சொல்லி அந்த நிர்வாகத்தை சரியா அவரை வச்சு நடத்துங்க, நல்லதா நடத்துங்க. அதானே, அதாவது அவர் மேசராசி ஆணை பொறுத்த வரைக்கும் மனசார ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டாருன்னா அதை அப்படியே அந்த சொல்லுக்கு கண்மூடித்தனமா அதை நம்பி அப்படியே கீழ்ப்படிவார். வேலை பார்க்குற இடத்துல சில மேசராசிக்காரங்க இந்த கருத்து மோதல்களில், அதாவது அதிகாரத்தில் ஏதாவது மேசராசிக்கிட்ட சொன்னீங்கன்னா எதிர்த்து பேசியே பிரச்சனையை உருவாக்கி வேற வேலைக்கு மாறிடுவார் மேசராசி. மேசராசிட்ட உள்ள பிரச்சனை என்னன்னா, அதிகாரமாக யாராவது பேசுனா இவரும் எதிர்த்து பேசிடுவார், அங்கே சண்டை வந்துடும், பிரிஞ்சிருவாங்க.
இதனால மேசராசிக்கு ஒரு கவலை உண்டாயிரும். மன அழுத்தம், மன வாட்டம், மன ஊசலாட்டம், மன அலர்ஜி, மன பிளர்ச்சி, மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, மனப்பச்சி இல்லை மன பிளர்ச்சி, மன அலர்ஜி இதெல்லாம் உண்டாயிரும். மனக்குழப்பங்கள், அதிக சோகம், உள்மன குழப்பங்கள், உள்மன போராட்டங்கள், உள்ளுக்குள்ள கொந்தளிப்பு, சுனாமி, அப்படியே ஆயில் பாயில் ஆகி அப்படியே கொதிச்சுக்கிட்டு கிடக்கும் மனசு மேசராசியே ஆணுக்கு. சரி, மேசராசிக்காரோட எப்படி தாங்க இணங்கி வாழ்வது, எப்படி தாங்க இருப்பது? மேசராசிக்காரருக்கு நண்பராக இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, அந்த மேசராசிக்காரருடைய கருத்துக்கு முரண்பாடான கருத்து உங்களுக்கு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அவர் மனைவிக்கு பிடிக்கணும், அவர் காதலியா இருந்தால் காதலிக்கு பிடிக்கணும், அவருடைய நண்பராக இருந்தால் நண்பனுக்கு பிடிக்கணும். அவருக்கு பிடிக்காது, உங்களுக்கும் பிடிக்கக்கூடாது. அப்ப மேசராசியோட நீங்க ஃப்ரெண்டா இருக்கலாம். மேசராசிக்கு என்ன பிடிக்குமோ அது நமக்கும் பிடிக்கும், என்ன பிடிக்காது நமக்கு பிடிக்காது. அப்ப மேசராசிக்காரோட நல்லா இருக்கலாம். கோமா இருந்தாருன்னா மேசராசிக்காரரு நீங்க பேசலாம். கோமா இருக்கும் கூட நீங்க பேசலாம், அவரு பேசலாம், சண்டை போடலாம், எதிர்த்து பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அமைதியா இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க பேசவே கூடாது. அமைதியா இருக்கும்போது நீங்க ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா அவர் அமைதியா இருக்காரு. மேசராசிக்கார அமைதியா இருக்காருன்னா வெறுப்பின் குறியீடு, குழப்பத்தின் குறியீடு. அந்த நேரத்தில் பேசக்கூடாது. அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் அந்த அமைதியை இழக்க நீங்க செஞ்சீங்கன்னா பெரிய சிக்கல் உண்டாகும். மேசராசிக்காரர் பொதுவா அமைதியா இருந்து யோசிக்கிறார்னா யாரையோ ஒருவரை ஒதுக்க போகிறார், யாரையோ ஒருவரை ஒதுக்கி கொண்டிருக்கார், மைண்ட்ல ஒதுக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அர்த்தம். மைண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த நபரை பத்தி திங்க் பண்ணி அவரை பத்தி யோசிச்சு அவரை ஒதுக்கிக்கிட்டு இருப்பார், அவரை விட்டு ஒதுங்குகிறார். மேசராசிக்காரர் அமைதியானால் நீங்க அதுக்கப்புறம் அந்த நபரை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அவர் அமைதி ஆகிவிட்டால் அவர் ஒதுக்க துவங்கி விட்டார் என்ற அர்த்தம். இனி பேசி பயன் இல்லை, அவர் அமைதியா இருந்தா ஒருத்தர் ஒதுக்குறாருன்னு அர்த்தம். மேசராசிக்கு பதுங்கவும் தெரியும், பாயவும் தெரியும். மேசராசிக்கு உள்ளுக்குள்ள பயம் இருக்கும். அஞ்சுவது அறிவார் தொழில் வள்ளுவர் சொன்னார். யாரையாவது பார்த்து இவங்க பயந்தாங்கன்னா, தவறானவர்களை கண்டு இவங்க பயந்தாங்கன்னா அவங்கள விட்டு விலகிக்கிடுவாங்க. மேசராசி அவங்க கூட பேசுறத தவிர்த்துருவாங்க. இன்னொரு குணம் இருக்கு மேசராசிக்கு, யாரை பற்றியும் யார்கிட்டையும் மோசமாகவோ தப்பாகவோ பேச மாட்டாங்க, சபிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நியாயம் இருக்குப்பா, அவர் அப்படி நடந்துட்டாரா, அவர் ஆங்கிள் அது ஒரு நியாயம் அப்படின்ட்டு போயிடுவாங்க, பெரும்போக்கா விட்டு போயிடுவாங்க. அதான் சொல்றேன், கோவப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு பேசினாலும் கூட அவங்க இன்னொரு நாள் திருந்தி வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள அதுக்காக சபிக்க மாட்டாங்க. அவர் என்னை திட்டினாரா, ரைட்டு, ஏதோ ஒரு கோத்தரை திட்டிருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கு, அப்படி ஒரு கேரக்டர் மேசராசி ஆணுக்கு பொருந்தும். மேசராசி பெண்ணுக்கு இதெல்லாம் பொருந்தாது. பெண்களுக்கு 1-2 பொருந்தும். பெண்களுக்கு தெளிவாக நான் இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வெளியாக்குறேன், பாருங்க, பொறுமையா பாருங்க. மேசராசி சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கு அனுப்பி வைங்க. மேசராசி முதலாளி இருக்காரா, அனுப்பி வைங்க. மேசராசி பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு அனுப்பி வைங்க. மேசராசி கணவர் இருக்காரா, அங்கெல்லாம் அனுப்பி வைங்க. மேசராசி இருக்கிற இடத்துக்கெல்லாம் இந்த வீடியோ அனுப்பி வச்சு எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. இது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு வீடியோ. இது வரைக்கும் யாரும் இதெல்லாம் உங்களுக்கு சொன்னதில்லை, நான் சொல்றேன். மேசராசி ஆண் ஒரு நெருப்பு சார்ந்த தொழில் இருக்கிறது நல்லது. விவசாயமோ, போலீஸ் அதிகாரியாகவோ, சமையல்லையோ, நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், இப்போ இராணுவத்திலேயோ மருத்துவத்துறையிலையோ, நெருப்புன்னா நெருப்பு எரியறது மட்டும் இல்லை, அக்னி சம்பந்தப்பட்ட எந்த தொழிலுமே அது மாதிரி துறைகளில் வேலை செய்யலாம். அந்த இப்போ எதிர்பாருங்க, இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருப்பாங்க மேசராசிக்காரங்க பொதுவாக மருத்துவம் சார்ந்த பணிகளில் வேலை செஞ்சாங்கன்னா அவங்க செய்கிற வேலையினுடைய பலன் மற்றவர்களுக்கு நல்லபடியாகவே போய் கிடைக்கும். மருத்துவத்துறையில் மேசராசிக்காரங்க ஒரு நர்ஸாக இருக்கிறதோ, அல்லது ஒரு இயற்கை வைத்தியங்களில் இருக்கிறதோ, அல்லது மேசராசிக்காரங்க வைத்திய முறைகள், மாற்று மருத்துவ சிகிச்சை முறைகள்லாம் படிச்சுட்டு மக்களுக்கு வைத்தியம் பார்க்குறதோ, மேசராசிக்காரர் ஒரு மருத்துவராக இருக்கிறது, அல்லது மெடிக்கல் வச்சிருக்கிறது, எந்த துறையாக இருந்தாலும் மருத்துவம் சார்ந்து அவரால் பயனாளிகள், மக்கள் நிறைய பயனடைவார்கள். பெரிய பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் அதுலேருந்தெல்லாம் விலகி தான் இருப்பாங்க. தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதாவது பிரச்சனைன்னா பயந்து ஓடிடுவாங்க அப்படின்னா பெரிய பயந்தாங்குழி அப்படின்னு சொல்ல முடியாது. பிரச்சனையில கண்டு இவங்க ஒதுங்குவாங்க. ஆனால் தவிர்க்க முடியாத பிரச்சனைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஓடி ஒழிய மாட்டாங்க. ஜல்லிக்கட்டு மாலை மாதிரி துணிச்சலா நின்று முரட்டு குணத்தோட முன்ன நின்று எப்படி ஜல்லிக்கட்டு மாடு நின்று விளையாடுமோ அந்த மாதிரி காளை மாடு மாதிரி நின்று நிதானமாக அந்த பிரச்சனையை அணுகுவாங்க. பாருங்க, அசந்து போவீங்க. என்னடா இவ்வளவு நாள் பயந்தாங்குழி மாதிரி இருந்தால் இன்னைக்கு இப்படி இருக்கோம் அப்படின்னு. நீங்க மேசராசியை பயந்தாங்குழி நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தவிர்க்க முடியாத பிரச்சனை வரும்போது அவங்க மாதிரி நிற்க முடியாது. இன்னும் நீங்க பார்க்கல போல இருக்கு மேசராசியினுடைய ஆட்டத்தை.
இனிமே தானே பார்க்க போறீங்க மேசராசி ஆட்டத்தை. இன்னும் உங்க வீட்டில் நீங்க பார்க்கல போல இருக்கு. இங்க பாருங்க, தன்னுடைய நண்பர்கள்ட்டையோ தன் உறவினர்கள்ட்டையோ ஆலோசனை கேட்டு எந்த விஷயத்துக்குமே சுயமாக ஒரு முடிவை எடுப்பார். அதில் வெற்றியும் பெறுவார். மேசராசிக்காரர் வம்பு சண்டைக்கு போக மாட்டார், வந்த சண்டையை விட மாட்டார். எதிர்த்து நின்னால் வெற்றி மேசராசிக்காரருக்கு தான். மேசராசிக்காரருக்கு லவ் பண்ற பொண்ணோ அல்லது அவரோட வாழ்ற மனைவியோ சர்ப்ரைஸா ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவர்கிட்ட பேசி கலந்து ஆலோசிச்சு தான் எதுவாக இருந்தாலும் செய்யணும். அதிக பிரசங்கித்தனமா அவர் நினைப்பார். மேசராசிக்காரரை ஒரு பெண்ணு காதலிக்கிறீங்க அப்படின்னா, அவர் கூட வாழ போறீங்க அப்படின்னா, அவரை முந்திக்கிட்டு நீங்களா ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அது அதிக பிரசங்கித்தனம் அப்படின்னு நினைப்பார். முடிவுகளை அந்த பெண் சொந்தமாடு கூடாதுன்னு அவர் நினைப்பார். எதையுமே எப்பயுமே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்யணும்னு அவர் நினைப்பார். அந்த ஏன்னா இவருக்கு எப்பயுமே திங்கிங் அந்த பெண்ணை பத்தி மட்டும்தான் இருக்கும். மேசராசி ஆண் ஒரு இணையர் அவரோட சேர்றாங்கன்னா அந்த இணையரை பத்தி மட்டுமே தான் இருக்கும். எப்படிலாம் அன்பை கொடுக்கலாம், எப்படி பேசலாம், எப்படி சிரிக்கலாம், அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பார். அந்த பெண்ணினுடைய நன்மை தீமையை பத்தி யோசிச்சுட்டே இருப்பார். அதே மாதிரி இந்த பெண்ணும் தன்னை பத்தி நினைக்கணும்னு நினைப்பாரு. அப்ப காதலி ஒரு முடிவெடுத்தா, அதாவது தனக்கிட்ட சொல்லாம காதலி ஒரு முடிவெடுத்தா அது தனக்கு விரோதமா போகும் அப்படின்னு இவரா நினைச்சுக்குவார். அப்படின்னா ஒரு காதலி என்பவள் தானா முடிவெடுக்கூடாது, இவருக்கு வந்து அடிமையா தான் இருக்கணுமா அப்படின்னா, அடிமையா இருக்கு வர சொல்லல, டிஸ்கஷன் அப்படின்னு சொல்றோம். நீங்க தன்முனைப்பா தானாக எதையாவது ஒன்று செய்ய போய் மேசராசி ஆண் இருக்கும்போது, நீங்க மேசராசி ஆண் உங்களுக்கு துணையா இருக்கும்போது நீங்களா தன்முனைப்பா ஏதாவது ஒன்று செய்ய போனா அது மேசராசிக்காரருக்கு அது ஒழுங்கீனமாக தோன்றும். தன் காதலிக்காக அவர் அன்பு வச்சிருப்பார், என்ன வேணாலும் செய்வார். அதுக்காக கடன் வாங்கி எதையும் செய்ய மாட்டாரு ஒரு மேசராசி ஆண். தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிய பிறகு மிச்சம் ஏதாவது இருந்தால் அதை கொண்டு நிறைய வந்து வீட்டு அலங்காரம் பண்ணுவார். அந்த தேவைகள் போக மிச்சம் இருந்தால் தான். இதுக்காக கடன் எல்லாம் வாங்கி செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அவரை கடன் வாங்க நிர்பந்தம் பண்ணினீங்கன்னா மேசராசி ஆன அங்கே சண்டை வரும். இதுக்காகத்தானே வாங்க சொல்றேன், அதுக்காகத்தானே வாங்க சொல்றேன்னு நீங்க ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது மேசராசி ஆணுக்கு. மேசராசிக்காரருக்கு வீட்டில் வேலை பார்க்காம சோம்பேறித்தனமா இருக்கிறது பிடிக்காது. அப்ப மேசராசிக்காரருடைய மனைவி சோம்பேறித்தனமா, ஏன்னா இவர் சுறுசுறுப்பா இருப்பார்ல, மனைவி அறவே சோம்பேறியா இருக்கக்கூடாது. சோம்பேறியா இல்லாம சுறுசுறுப்பா இருக்கணும், இல்லைன்னா சண்டை வரும் வீட்டில். ஆமா, அதே மாதிரி அரட்டி அடிக்கிறது பிடிக்காது. அதுவும் குறிப்பா மேசராசி ஆணுக்கு, மேசராசி ஆண் அவருடைய மனைவி வேற ஆண்களோட பேசி அரட்டி அடிக்கிறது சுத்தமா பிடிக்காது. இப்படித்தான் வாழணுங்கிற கொள்கைய அவர் வச்சிருப்பாரு, அப்படித்தான் வாழணும். சில ஆண்கள் விதிவிலக்கா இருப்பாங்க, மேசராசி ஆண்கள். நான் சொல்றது 90% ஆண்களுக்கு பொருந்தி போகும். வீட்டுக்கே ரூல்ஸ் போடுவாங்க மேசராசி ஆண்கள். அவங்க அந்த ரூல்ஸ் படி வாழ்வாங்களான்னா அது கேள்விக்குறிதான். இவங்க ரூல்ஸை இவங்க எப்பயாவது மீறி இருப்பாங்க. இவர் ஏதாவது தப்பு பண்ணிருப்பாரு மேசராசி ஆணு, அதை குடும்ப உறுப்பினர்கள்லாம் எங்களை மட்டும் இப்படி சொன்னீங்க, நீங்க மட்டும் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு விமர்சிக்க போனீங்கன்னா அவர் எதையாவது ஒன்று சொல்லி அதை சமாளிச்சுக்கிட்டு அப்படியே தப்பிச்சிருவாரு. அவர் நியதிப்படி குடும்பத்தினர் வாழ வேண்டும், ஆனால் அவர் நியதிப்படி அவர் வாழ்வாராகிறது டவுட் தான். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் பிரச்சனை ஆக்காதீங்கன்னு சொல்றேன். எங்களுக்கு மட்டும் சொன்னீங்க, நீங்க மட்டும் பிள்ளைங்களோ வீட்டில் இருக்கிற மற்றவங்களோ அந்த மேசராசி ஆன ரொம்ப கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, விட்டுருங்க. அதே மாதிரி மேசராசி ஆண் வந்து தன்னுடைய மனைவியை இப்படி இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாரா? இல்ல, அந்த மேசராசி பெண் அன்பா இருந்தா என்ன பண்ணாலும் தூக்கிட்டு போயிடுவாரு, அவ்வளவுதான். அன்பு தூக்கிப்பட்டா போதும். ஒரு 1000 டிராப்ஸ் அன்பை தெளிச்சு விடுங்க. அப்படி பன்னீர் தெளிக்கிற மாதிரி அன்பை தெளிச்சு விடுங்க. அந்த மேசராசி ஆண் மேல அன்பை தெளித்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டார். இப்ப மேசராசிக்காரர் தந்தையா இருக்காரு அப்படின்னா அவர் பிள்ளைங்கள்ட்ட எப்படி நடந்துக்குவாரு அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளை அவர் வந்து உயர்ந்த பிறவியா பார்த்துக்குவார், தெய்வ பிறை மாதிரி வளர்ப்பார். எங்க வீட்டு குடும்ப குத்து வழக்கு அப்படின்னு சொல்லுவார், என் வீட்டு மகாராணின்னு சொல்லுவார், என் வீட்டு இளவரசன் அப்படின்னு சொல்லுவார். பிள்ளைகளை உயர்வா போற்றி பாராட்டுவார். பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்க மாட்டார், கண்டிச்சுதான் வளர்ப்பாரு. ஆனா பிள்ளைங்களை மனசுல அவர் பெருசா நினைச்சு வச்சிருப்பார். பல உயர்ந்த லட்சியங்களை தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார். அதனுடைய அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கைய மிகச்சிறந்ததா அமைச்சு கொடுக்கணுங்கிறதுல அவர் கவனமா இருப்பார். பிள்ளைங்க அந்த பாதை மாறுச்சுன்னா, தான் அமைச்சு கொடுத்த பாதையிலிருந்து மாறிச்சு தவறு செஞ்சிச்சு அப்படின்னா சில தகப்பன் சில மேசராசி தகப்பன் தன் பிள்ளைகளை கண்மண் தெரியாமல் அடித்து முதைப்பார்கள் அல்லது திட்டுவார்கள். தன் கண் பார்வையில் இருந்து தன் பிள்ளைகள் விலகி போவதை எந்த வயதிலும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் மேசராசி அப்பாக்கள். மேசராசி அப்பா இருக்கார் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பு காட்டுவார். நன்றாக படிக்க வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும் என்று அவர் நினைப்பார்.
இங்க பாருங்க, சில பிள்ளைங்க எவ்வளவோ 40-45 வயசு கூட சில பிள்ளைங்களுக்கு இருக்கும், நல்ல உயர்ந்த பதவியில கூட இருக்கும் பிள்ளைங்க. இப்போ ஒரு மகனுக்கு 45 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாவுக்கு 65-70 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 70 வயசு இருக்கு அப்பாவுக்கு. இப்ப 70 வயசு அப்பாவுக்கு மேசராசி, பையனுக்கு 45-50 வயசு அப்படின்னாலுமே தான் கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைப்பாரு அந்த அப்பா. எவ்வளவு வயது முதிர்ந்த தந்தையாக போனாலும் தன் மகனை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான் மேசராசி ஆண். கராராக இருப்பார், தன் மகனிடம் தன் மகளிடம் கராராக இருப்பார், பாசமா இருப்பார், அதெல்லாம் இருப்பாரு. நான் சொல்றதுலாம் எதுலன்னா, ஒரு சுய ஒழுக்கத்துல, பண்பாட்டுல, கலாச்சாரத்துல இதையெல்லாம் போதிக்கும் போது, ஆன்மீகத்தை போதிக்கும் போது இதுல எல்லாம் கண்டிஷனா இருப்பாரு. ஒரு மேசராசியினுடைய தந்தை தன் பிள்ளைகளுக்கு தெய்வ பக்தியை கொடுப்பார், எது அழகானது அப்படிங்கறத எடுத்து சொல்லுவார், நிறைய நம்பிக்கைகளை எடுத்து ஓட்டுவார், உலகின் சிறந்த குடிமகனாக உயர வேண்டும் என்பதை மோட்டிவேஷன் கொடுப்பார். ஒரு மேசராசி தந்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லுவார், பெரிய பெரிய பரிசுகளை வாங்க வேண்டும், பெரிய பெரிய விருதுகளை வாங்க வேண்டும் என்று தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவார். மேசராசி ஆண் என்பவர் தன் மனைவிக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட தன் குழந்தைகளுக்கு நல்ல தந்தையாக இருப்பதில் தவறுவதில்லை, தன் குழந்தைக்கு நல்ல தந்தையாக இருந்து விடுவார். இப்ப மேசராசி ஆண் தன் மனைவிக்கு ஏமாற்றத்தை கொடுப்பாருன்னு சொல்ல வரல, ஏமாற்றத்தை கொடுத்தாலும் சில பேரு ஏன்னா வேறு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் போடுவாரா, அதனால சொல்றேன் மேசராசி ஆணோட மனைவிக்கு அதனால சில ஏமாற்றங்கள் இருக்கும். இவருக்கு எப்படி ஒரு தாட்ஸ் இருக்கும், அதே மாதிரி மேசராசியை கல்யாணம் பண்ண அந்த பெண்ணுக்கு ஒரு ஜாதக அமைப்பு இருக்கும், அந்த பெண்ணுக்கு ஒரு ராசி அமைப்பு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஏற்ற இறக்கங்கள், அவங்களுக்குன்னு ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும்ல, அதையும் மதிச்சு போகணும் பாருங்க. அதான் கொஞ்சம் கூட பொருந்தியும் பொருந்தாமையும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். அதுக்காக சொல்ல வந்தேன், மனைவிக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்தாலுமே கூட பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த தந்தையாக இருப்பார். கொஞ்சம் கண்டிக்கிறதுனால பிள்ளைங்க எல்லாம் அப்பா மேல, அப்பான்னா கொஞ்சம் பயமோ இல்ல வெறுப்போ என்னமோ இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரை பொறுத்தவரை மேசராசியினுடைய ஆண் இருக்காரே தந்தை, அவருடைய மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் நாம ஒரு சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருப்பார். அதுக்கு இந்த நடவடிக்கைகள்லாம் அவர் எடுப்பார். மேசராசியில படிக்காதவர் கூட உலக விஷயங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. குழந்தைகளுக்கு அப்பப்போ லிங்கன் பத்தி சொல்லி தருவார், ஒபாமா பத்தி சொல்லி தருவார், வள்ளுவர் பத்தி பேசுவார், கன்னடியை பத்தி பேசுவார், ஜாகிசானை பத்தி பேசுவார், உலக புகழ்பெற்றவர்களை பத்தி எல்லாம் பிள்ளைங்கள்ட்ட அடிக்கடி பேசி உதாரணங்கள் சொல்லுவார். பக்கத்து வீட்டு கதை, எழுத்த வீட்டு கதை, ஓடி போனவர்கள் கதை, அந்த கதை, இந்த கதை, ஏமாத்தியவர்கள் கதை, பிடிக்கதை, அந்த நொந்த கதை, நூடுல்ஸ் கதை, ஓரவஞ்சக கதை, மற்றவங்களை குத்தி காற்ற கதை, இந்த மாதிரி கதையெல்லாம் பிள்ளைங்கள்ட்ட பேசவே மாட்டார். இவரும் தெரிஞ்சுக்க மாட்டார். ஒரு மேசராசி ஆண் இப்படிப்பட்ட கதைகளை தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வம் காட்ட மாட்டார். ஒருத்தரை பத்தி புறம் பேசுறது இவருக்கு பிடிக்காது. அடுத்தவங்களுடைய பலவீனங்களை சொல்லி சிரிக்கிறது இவருக்கு அறவே பிடிக்காது. அப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் இருக்குன்னா அந்த குரூப்லயும் இவர் இருக்க மாட்டார். மேசராசி ஒருத்தருக்கு உதவி பொருளா கொடுத்தாரோ பணமா கொடுத்தாலோ ஏதாவது கேட்டா சந்தோஷமா அவர் கொடுத்துருவாரு, எல்லா உதவியும் செஞ்சிருவாரு. எப்பயாவது ஏதாவது சண்டை நீங்க அவரை கடுமையா நீங்க குத்தி காட்டி பேசுனீங்கன்னா, கேலி செஞ்சு பேசுனீங்கன்னா, அவர் செஞ்ச உதவியை, அவர் கொடுத்த பொருளை பல பேர் முன்னிலையில சொல்லி காட்டிடுவாரு என்னைக்காவது ஒரு நாள். இப்ப சொல்லி காட்டிட்டான்னு சில பேர் மேசராசியை போட்டு திட்டுறீங்கல்ல, நீங்க அவரை கேள்வி பண்ணதுனால அவர் சொல்லி காட்டினார், இல்லாட்டி அவர் சொல்லி காட்டியிருக்கவே மாட்டாரு. பல பேர் முன்னிலையில சொல்லி காட்டுவார் தான். இவருக்கு தன்னுடைய காதலி அழகான பரிசு, அழகிய பரிசுகளை கொடுக்கலாம் தாராளமா இவர்கிட்ட கன்சல்ட் பண்ண பிறகு. இன்னொன்னு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, மேசராசி ஆண் தன் காதலிக்கு அழகிய பரிசை கொடுப்பார். அந்த பரிசை கொடுத்து விட்டு தினசரி நான் கொடுத்து தெரியுமா உனக்கு பிரைஸ், நான் கொடுத்து தெரியுமா உனக்கு அந்த கிஃப்ட், அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, டெய்லி அதை பத்தி பேசிட்டு இருப்பாரு. ஒரு செயின் வாங்கி கொடுத்துருவாரு, அதை பத்தியே பேசிட்டு இருப்பாரு. ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருவாரு, அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாரு. இப்போ அதை ஒரு நாள் சலிச்சு போயிடும் இந்த பொண்டாட்டிக்கு, இந்த காதலிக்கு. என்னடாவது ஒரு தடவை வாங்கி கொடுத்துட்டு அதையே பேசிக்கிட்டு இருக்கான் அந்த மனுஷன் அப்படின்னு டென்ஷன் ஆயிரும் அந்த அம்மாவுக்கு. அந்த பொருளினுடைய சிறப்பை எடுத்து சொல்லி அடிக்கடி மகிழ்ந்து கொண்டே இருப்பார். அது அந்த காதலிக்கோ தன் மனைவிக்கோ பிடிக்கவில்லை என்றாலுமே கூட அந்த காதலியோ அந்த மனைவியோ இதை சகித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அந்த பரிசை பற்றி அந்த பெண், அந்த காதலி, அந்த மனைவி நீங்க பேச ஆரம்பிச்சிடணும். ஏங்க எனக்கு ஒரு செயின் வாங்கி கொடுத்தீங்களா, ஏங்க எனக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்களா, ஏங்க எனக்கு ஒரு மூக்குத்தி வாங்கி கொடுத்தீங்களா, ஏங்க எனக்கு நீங்க அந்த பரிசு கொடுத்தீங்களா, அது அப்படி ஆக்கும், அது இப்படி ஆக்கும், அப்படி ஆக்கும்னு அடிக்கடி இந்த பரிசின் சிறப்பை பற்றி, அந்த பரிசினுடைய அழகை பற்றி, அந்த பரிசினுடைய மதிப்பை பற்றி தினமும் அவரிடம் மகிழ்ந்தபடியே நீங்கள் இருந்தால் அவருடைய செயலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஏன்னா அவர் இந்த பரிசு பற்றி உங்களை டெய்லி பேசி, ஒரு தடவை டெய்லி பேசிக்கிட்டு இருக்காருல்ல, அந்த செயலுக்கு நீங்க முற்றுப்புள்ளி வச்சுக்கலாம். நீங்க பேசிட்டு அவர் கம்முன்னு ஆஃப் ஆயிடுவார். ஏன்னா ரெகக்னைசேஷன் இருக்குல்ல, இந்த குழந்தைகள் மாதிரி சிறுபிள்ளை மாதிரி ரெகக்னைசேஷன் எதிர்பார்ப்பார் அவர்.
அவரை எப்பவுமே கொஞ்சி நீங்க உற்சாகப்படுத்தலாம். சின்ன பிள்ளை மாறிங்க. அதனால காதலியோ மனைவியோ மேசராசி ஆணை அடிக்கடி அவர் மகிழும்படியாக கொஞ்சிக் கொண்டே இருங்கள். கொஞ்சணும் அவரை கவனிக்கணும். உதாசீனப்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சிக்கல். அவர்கிட்ட பேசாம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் சிக்கல். அவர்கிட்ட ரொம்ப நாளைக்கு நீங்க பேசாம இருந்தா அவங்க அந்த மேசராசி ஆண் அவங்கள ஒதுக்கிட்டாங்க, உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு அவரா நினைச்சுக்கிட்டு கோவப்பட்டுக்குருவாரு. அதனால நீங்க அவரை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அடிக்கடி பாராட்டி, அடிக்கடி அவர்கிட்ட பேசி, அடிக்கடி அவர்கிட்ட அன்பா இருங்க. இது மேசராசி ஆணை திருமணம் செய்த மனைவிமார்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடிக்கடி மனம் மகிழும் விதமாக பேச வேண்டும் மேசராசி ஆணுகிட்ட. இப்ப மேசராசி ஆண் என்பவர் ஒரு வேலைக்காக பிறந்தவரா முதலாளியா பிறந்தவரா அப்படின்னா 10 பேரை வச்சு வேலை வாங்க வேண்டாம். அப்படி ஒரு முதலாளியா வேண்டாம். மேசராசி ஆண் என்பவர் ஒன்னு வேலை பார்க்கணும், அல்லது செல்ஃப் எம்ப்ளாயியா இருக்கணும், சுய தொழில் செய்யணும். செல்ஃப் எம்ப்ளாயி ஒரு வேலைக்காரன் போல நடத்துவதை அவர் விரும்ப மாட்டார். வேலை பார்க்கறது பிடிக்கும், ஆனா வேலைக்காரன் மாதிரி நீங்க ரொம்ப அடிமையால நடத்துனீங்கன்னா அப்படி முடியாது. ஏன்னா விசுவாசமா உழைக்க தெரிஞ்சவர், அவரை போய் அடிமை நடத்தக்கூடாது. அவருடைய திறமையை முக்கியத்துவம் கொடுத்து திறமையை பாராட்டுனீங்கன்னா அவருக்கு ரொம்ப இன்னும் வேலை செய்யணுங்கிற வேகம் அதிகரிக்கும். அவர் ஏன்னா மேசராசிக்காரருக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும். அதனாலதான் முதலாளிகளுக்கு சொல்றேன், அவர் திறமையை பாராட்டி வேலை வாங்கிக்கங்கன்னு. ஒரு மேசராசிக்காரர் உங்களை விட்டு வேலையை விட்டு போயிட்டார் அப்படின்னா அது கம்பெனிக்கு தான் நஷ்டம், அவருக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அவருக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும், வருமானம் வந்துகிட்டே இருக்கும், அவருக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மனைவி மக்களை கண்கலங்காம அவர் பார்த்துக்கக்கூடிய பக்கம் ஒரு மேசராசி ஆணுக்கு இருக்கு. மேசராசியை பொறுத்த வரைக்கும் தன்மானமும் தன்னுடைய கொள்கை பற்றியும் தான் அழியாத சொத்துக்கள். வீடு, வயல், இடம், காரு, பங்களா, தொழிற்சாலை, சொத்துக்கள் இதெல்லாம் அவருக்கு வரும். ஆனா பெருசா அதை விரும்ப மாட்டாரு. அதனால இவர் சொத்து மேலாம் ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு வெறி பிடிச்சுக்கிட்டுலாம் கிடக்க மாட்டார். இவர் அப்படியே இல்லைனாலும் உருவாக்குறதுக்கு இவருக்கு தெரியும். இவருக்கு நேர்மை, நீதி, நியாயம், உண்மை, அன்பு, நம்பிக்கையா பழகிறது, நமக்கிட்ட 4 பேர் நம்பிக்கையா இருக்கிறது, இதுதான் இவருடைய வாழ்க்கை. அவ்வளவுதான். பணத்தை எப்படி செலவு செய்யணும்னு தெரியும், எப்படி மிச்சம் பிடிக்கணும்னு தெரியும், எப்படி மிச்சம் பிடிக்கணும்னு ஊருக்கே விளக்கம் கொடுப்பாரு, ஊருக்கே உபதேசம் பண்ணுவாரு. இவர் வாழ்க்கையில் அதை பின்பற்றி இவர் மிச்சம் பிடிப்பாரா அப்படின்னா அவர் கொஞ்சமா தான் மிச்சம் பிடிக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு நிறைய மிச்சம் பண்றது எப்படி சிக்கனமா வாழ்றதுன்னா எல்லா விஷயத்தையும் எடுத்து காட்டுறதுல மிகச்சிறப்பான ஆளு. பணம் நிலையில்லாததுன்னு அடிக்கடி தத்துவம் பேசிட்டே இருப்பாரு. அது இளமை முழுக்க பணம் நிலையில்லாத இளமை முழுக்க தவிர்த்து அப்படியே அதை கழிச்சிடுவாரு. அப்படியே அதுக்கப்புறம் தான் அவருக்கான வசதிகள்லாம் எப்போ வரும்னா பாதி வயசு, நடுத்தர வயசு, அதாவது 32, 35, 40 வயசுக்கு பிறகுதான் அவருக்கான வயது. அந்த வயது போன பிறகு அதுக்கு பிறகுதான் என்ன ஆகும்னா கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் பசப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதாவது பணம் சேர்க்கலையே அப்படின்னு முதுமை காலத்தில் அவர் நினைப்பார், தவறு செஞ்சுட்டோமோ அப்படின்னு நினைப்பாரு. ஆனா அந்த நேரத்துல இளமையில இவர் பணம் சேர்க்காம இருந்ததுனால இளமையில இவர்கிட்ட சில பேர் சொல்லியிருப்பாங்க, என்னடா பணம் சம்பாதிக்காம இருக்க, இந்த வயசுல எப்படி இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அதே ஆட்கள் அவருடைய முதுமை நேரத்துல நீ அப்படி இருந்ததுதான் சரி அப்படின்னு அப்ப அப்படி சொல்லுவாங்க. முதுமை நேரத்துல நீ அப்படி இருந்ததான் சரின்னு சொல்லி முதுமை நேரத்துல பேசுவாங்க. இவரால் பலனடைந்த உறவினர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பலனடைந்த நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலே இவருக்கு பாராட்டுக்கு பஞ்சம் இருக்காது. இவர் வேலை அடிக்கடி மாறுவாரு, தொழிலும் அடிக்கடி மாறுவார். ஏன்னா இவருக்கு மரியாதை இல்லைன்னா அந்த இடத்துல இருந்து இவர் மாறிடுவார். இவருக்கு சரியான ஒரு மரியாதை இருந்தா தான், நீங்க கோடியா கொட்டி கொடுத்தாலும் சரி சம்பளம் மரியாதை கொடுத்தா தான் இருப்பார், இல்லாட்டி போயிடுவாரு. நீங்க ரொம்ப குறைவா சம்பளம் கொடுத்தாலும் மரியாதை கொடுங்க அவருக்கு, இவர் அங்க இருப்பார். அவ்வளவுதான். சுய தொழில் இவர் பண்ணலாம், செல்ஃப் எம்ப்ளாயியா இருக்கலாம். சுய தொழில்னா நானே முதலாளி நானே தொழிலாளி. இப்போ ஒரு மளிகை கடை செல்ஃப் எம்ப்ளாயி, ஒரு வழக்கறிஞர் செல்ஃப் எம்ப்ளாயி, மருத்துவர் செல்ஃப் எம்ப்ளாயி. யார்ட்டையும் போய் வேலை பார்க்கணும் அவசியம் இல்லை, தானே வேலை பார்த்துக்கலாம், தானே முதலாளியாகவும் இருந்துக்கலாம். இப்போ 100 பேர் 1000 பேர் வச்சு வேலை பார்க்க போறல. இப்போ ஒரு ஃபேக்டரி தொழிற்சாலை உருவாக்கினா 2000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்படி பண்ணக்கூடாது மேசராசிக்காரர். இப்போ பாருங்க, நம்ம என்னன்னா டிப்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், வேண்டாம். நம்ம இந்த வீடியோட நோக்கம் என்ன, மேசராசிக்காரரை சிலருக்கு பிடிக்கவில்லை, அது ஏன்? மேசராசி ஆண்களுக்கு இந்த வீடியோ, மேசராசி பெண்களுக்கு இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வீடியோ வெளியாகும். அதனால மேசராசிக்கார ஆணை நீங்க நேரம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேங்க் கணக்கில் பணம் இருக்கோ இல்லையோ, அவர் இதயத்தில் நிறைய பாசம் இருக்கும். ஒரு மேசராசி ஆணுக்கு மனைவியாக, மகனாக, மகளாக நீங்கள் இருப்பதற்கு பெருமைப்பட வேண்டும். அவரு தன்மானத்துக்கு உரியவர். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தன்மானம் மிகுந்தவர் இவர். தன்மானம் போச்சுன்னா ஆளு ஆடிடுவார், ஆடி போயிடுவார். அதனால ஒரு நல்ல தைரியமும் ஜாஸ்தி தான், நல்ல மனுஷன். கொண்டாடுங்க. இந்த வீடியோ இன்னொரு முறை பாருங்க. மேசராசிக்காரரை ஆணை பத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிட்டு அவரோட வாழுங்க. மேசராசிக்கான் தவறானவர் அல்ல.
உங்க ஆங்கிள் அவருடைய நல்ல குணங்கள் எல்லாம் தவறாகப்படுகிறது. அதைத்தான் நான் இவ்வளவு நேரம் எடுத்து சொன்னேன். மேசராசிக்கார்ட்ட எல்லாமே நல்ல குணங்கள். அந்த நல்ல குணங்கள் உங்க ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது அது தப்பா தெரியுது. அதனாலதான் நீங்க மேசராசியை பழி சொல்றீங்க. இனிமேல் மேசராசியை பழி சொல்லாதீங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுன்னு யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுங்க, மார்க் பண்ணுங்க. 100 மார்க்குக்கு நான் சொன்னதெல்லாம் ஆமாக்கு பொருந்தி போகுதான்னு. எந்தெந்த கருத்துக்கள் பொருந்தி போகுதோ, எந்தெந்த பாயிண்டாக நிறைய சொன்னேன், அந்த பாயிண்ட் சம்பந்தமாக ஏதாவது சம்பவங்கள் இருந்ததுன்னா அந்த சம்பவங்களையும் எழுதுங்க. ஏன்னா சில பேர் யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் என்னென்னா வீடியோ பார்க்குறாங்க, கமெண்டில் போய் அந்த கமெண்ட்டை படித்து பார்த்து அந்த கமெண்டில் உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் சேஞ்ச் ஆகுறாங்க. நான் போன 12 வீடியோவில் பார்த்தேன். மேசராசி ஆரம்பித்து மீனராசி வரைக்கும் நம்ம வீடியோ கொடுத்துருந்தோமா, அதில் நான் பார்த்தேன் கமெண்ட் எழுதியிருக்காங்க, நான் இப்படி என்னுடைய இணையரோடு வாழ பழகி கொண்டேன், இப்பொழுது வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். ஒரு பெண் கீழே எழுதுறாங்க, நானும் இனிமேல் இது போல பொறுமையாக இருக்க பழகி கொள்கிறேன், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு அந்த அறிவுரையை ஏற்றுக்கிறாங்க. நிறைய அறிவுரைகள் யூடியூப் கமெண்ட்ல வர ஆரம்பிக்குது. அந்த அறிவுரை நிறைய பேர் படிச்சு பார்க்குறாங்க. நான் மட்டும் கமெண்ட் படிக்கல, மற்ற அனைவருமே கமெண்ட் படிக்கிறாங்க. இந்த கமெண்ட்டை படிச்சு நிறைய பேர், நான் சொல்றதை கேட்டு மட்டும் நிறைய பேர் நல்லா ஆகுறது இல்லை. கமெண்ட்ல சில மனம் மாறியவர்கள் எழுதுகிற கமெண்ட்டை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே மாறுறாங்க. அப்போ உங்களுடைய கமெண்ட் மற்றவருடைய மாற்றத்துக்கும் உதவியாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றத்தை எழுதுனீங்கன்னா அவங்களும் மாறிக்கிடுவாங்க. அதே போல் போன 12 வீடியோலாம் எல்லாருமே 100% சரி 100% சரி 100% சரின்னு எல்லாம் மெசேஜ் டைப் பண்ணோன்னே மக்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இப்போ தான் உருவாகிருக்கு, ஜோதிடங்கிறது உண்மைதான் அப்படின்னு. ஏன்னா நான் துல்லியமாக கணிச்சிட்டேன், 12 ராசிக்கும் துல்லியமாக இதுதான் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு பொது பலன் சொல்லியாச்சு. இன்னும் எதிர்கால பலன் சொல்லலை. அடுத்து நான் எதிர்கால பலன் சொல்கிறேன். அதாவது எதிர்காலத்தில் இனிவரும் காலங்களில் ஒரு ராசியினரும் எப்படி இருக்க போகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேர் தனிப்பட்ட ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. காலையில் 11 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் எப்போ வேணாலும் பார்க்கலாம் ஜாதகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நீங்கள் என்கிட்ட கொடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் இருக்குது, கண்டுபிடிச்சி ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் ஜாதகம் பார்க்குறேன்னு பார்த்துக்கலாம். மார்ச் 1லேருந்து மார்ச் 8 வரைக்கும் கர்மா கிளென்சிங் பயிற்சி இருக்குது, கலந்துக்கங்க. இன்று மாலை 6 மணிக்கு மேசராசி பெண்கள் பற்றி வீடியோ வெளியாக போகுது. மேசராசி பெண்களை ஏன் சிலருக்கு பிடிக்கவில்லை, ஏன் அவர்களை குறை சொல்லுகிறீர்கள் அப்படின்னு அவங்களுடைய நல்ல பலன்களை சொல்லி அவங்க எந்த ஆங்கிளில் மற்றவர்கள் தவறாக சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பதையும் மிக தெளிவாக தாய் தமிழ் அன்னை துணை கொண்டு நல்ல தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேசராசிக்காரங்க அத்தனை பேருக்கு இந்த வீடியோவை அனுப்புங்க, முதல்ல பார்க்க சொல்லுங்கள். மேசராசிக்காரங்களை அனுப்புறீங்களோ இல்லையோ, மேசராசிக்காரங்களோட தொடர்புடைய மேசராசிக்காரங்களை தவறாக நினச்சிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு அனுப்பி வச்சு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். மார்க்